வணக்கம். வள்ளுவரே, நாம் இவ்வுலகில் பேரின்ப நிலையை அடைகிறது எப்படி வள்ளுவரே? அப்பனே, ஆசைக்கு அளவுண்டோ? அளவே கிடையாது. ஓட்டு வீட்டில் இருக்கும்போதே காங்கிரீட் வீடு கேட்கும், காங்கிரீட் வீட்டில் இருந்தால் பங்களா கேட்கும், பங்களாவில் இருந்தால் பண்ணை வீடு கேட்கும். இப்படி நமது ஆசைகளை முற்றிலும் நம்மால் நிறைவு செய்ய முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. மாறாக அந்த ஆசைகளை முற்றிலும் கைவிட்டு விட்டோம்னா அந்த கணத்திலேயே பேரின்ப வாழ்க்கை தானாகவே வந்துவிடும். பேரின்ப பேரான வீடு பேருக்கும் அது வழிவகுக்கும். அதைத்தான் ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும்னு அவா அறுத்தல் அதிகாரத்தில் 370வது குறளாக எழுதி வச்சேன். அசத்திட்டீங்க வள்ளுவரே. ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். ஒருபோதும் நிரம்பாத, நிறைவடையாத, திருப்தி உறாத ஆசைகளை கைவிட்டால் பெரிதான இன்ப வாழ்க்கை, அந்த நிலையானது அந்த கணத்திலேயே நமக்கு வந்துவிடும், தானாகவே வந்துவிடும். பேரின்ப பேரான வீடு பெற்றுக்கும் அது வழிவகுக்கும்னு அருமையாக புரிய வச்சிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.